பாருங்கடி, வீட்ல வடை செஞ்சனா பிள்ளைங்களுக்கு கொடுத்து போக உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க. எனக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த உளுந்த வடைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஓசில கொடுத்தா எல்லாமே பிடிக்கும்ல. போடி வாய் முடிக்கிட்டு நீ மட்டும் தின்ன மாட்டியோ? ஏக்கா கூடிக்கா என்கிட்ட நான் தின்னுதே. எப்படிக்கே ஒரே மாதிரி சேப்ல போட்டுருக்கே? வடை போடும்போது உன் மூஞ்சி நடிச்சுக்கி போட்டுப்பா போல, அது மாதிரியே இருக்கு வரு வடை. சும்மா இருங்கடி, சண்டை போடாம சாப்பிடுங்க, நான் போறேன். தேனியக்கா கொஞ்சம் நில்லே. இன்னும் செல்லகனே, இப்ப இருக்கிற லோன் முடிய போதிக்க இன்னும் ஒரு மாசத்துல அதே புதுசா லோன் யார் யார் வேணும்னு சொல்லி கணக்கிட்டு இருக்கணுமுக்க வாங்க மரத்தடிக்கு வாங்கக்க. அப்படியாண்டி எனக்கு சிக்கலாதான் இருக்கு. நல்ல நேரத்துல சொன்னேன். எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 10-11 மணிக்குள்ள வாங்கக்க. நம்ம குழுல இருக்காவல்ல, யாராவது உங்க கண்ணில் பட்டாவனா எழுதிக்கு வந்துரு. எவ்வளவு கொடுறவ லோனி? அங்க வேணாம் சொல்லுதேன். எனக்கு வேலை விட்டு வீட்டுல நான் வர முடியாது, இங்கே சொல்லிட்டு நான் கேட்டுட்டு போயிடுறேன். இதெல்லாம் முடியாது, நீ அங்க வந்து கேட்டாதான் சொல்லுவேன். இங்க இருந்து உனக்கு மட்டும் தனித்தனியாவா சொல்ல முடியும்? செல்லகனே அவதான் வேலை இருக்குன்னு சொல்றதால சொல்ல வேண்டியதானே பியே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் பாப்பேன். அங்க மட்டும் என்ன எனக்கு ஸ்பெஷலா இல்லக்க? ஆறு வேணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல மாட்டா பாரு. எட்டி லட்சுமி அவ சொல்றது சரியா தானே இருக்கு. அவர் பாக்குறவள எனக்கு மட்டும் தனியா சொல்லி இவள போட்டு பாட படுத்துவ. நீ அங்கேயே வந்து மொத்தமா சொல்லட்டும். சரிக்கா, நீ சொல்றத நான் கேக்குறேன். சரி, நம்பி வடை தின்னுதே. எனக்கு 2 வடையை கொடுத்துட்டு போ. பாத்தியா, மொத்தமா அட்டையை போட்டு பாக்க பாத்தியா? வாம்டி, 2 பேரும் சேர்ந்து தின்னுவோம். சரி, நானும் கிளம்புது, வீட்டுல வேலை இருக்கு. வெளிக்காம வீட்டை தொடக்க முடியாது, அதனால நேரம் ஆகும். நான் 10:30க்கு வந்துட்டா. சரிக்க, 11 மணிக்குள்ள வந்தா போதும். சரிடி, நான் வருதேன். உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வடையை தின் மட்டும் உனக்கு நேரம் இருக்கோ? என்னடி சொல்ல வருதே? இந்த நீயே தின்னு, எனக்கு வேணாம். காக்கா அந்த மூலையில கொண்டு போய் தின்னுவான். இங்க தின்னா குறைஞ்சு போயிருவியா? காக்கா சுத்தி திரியுதுக்கே. காக்கா வடையை தூக்குனா சரி, உங்களையும் சேர்த்து தூக்கி போயிரும். பெத்ததுக்கு 2 பேரையும் வீட வாச்சு கூட்டி வைங்க, நான் வந்து தொடச்சுக்கிறேன்னு சொன்னேன். என்ன பண்ணது அவளும் தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். அடியா, என்ன பண்ணி வச்சிருக்காளோ பாரு. வீட்டை கூட்டத்தன கண்ட இடத்துல போட்டுட்டு என்ன பண்றாளோ 2 பேரும். உங்க நல்லதெல்லாம் வச்சிருக்கோனே. வீடு கூட்ட சொன்னதுக்கு இப்படி தூக்கி போட்டுருக்காளா? நேரே சொன்னதுக்கு நானே பண்ணிரலாம் போல. இப்படி தூக்கி போட்டு எங்க இருக்காங்க 2 பேரும்? நீ மல்லியா ஒருபடி இன்னைக்கு தாண்டி அவன் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு வேலையை பார்த்திருக்கோம். நான் வந்து நம்மள மெச்சு போவா பாரு. சுத்தமா இருக்கு இந்த ரூம். ஜானு ஆமட்டி, நம்ம சண்டை போடாம செஞ்ச ஒரே வேலை இந்த ஒரு வேலை தாண்டி. நம்ம வெறும் காமிப்போம். ஆனா நம்ம நிறைய வேலை பார்த்திருக்கோம்ல, அம்மா கிட்ட கேட்டு காசு வாங்கி ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் ஆளுக்கு ஒண்ணு. நானும் அதை நினைச்சேன், நீ சொல்லிட்ட. இந்த ரூம்ல கடந்த குப்பை எல்லாத்தையும் அங்க தூக்கி எரிஞ்சிட்டு இங்க சுத்தமா வச்சிருக்காளுங்க இவளுங்க. எனக்கு செய்ய நானு. அம்மா வந்துட்டா பாரு. நான் பாருமே எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம் பாரு. எங்க 2 பேருக்கு ஐஸ் வாங்க காசு கொடுத்து நம்ம ஐஸ் வாங்கி சாப்பிடணும். ஆமாமே, என்ன நாங்க வேலை தான் செஞ்சோம், அதுக்கு ஏன் கோபப்படுத? நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை நான் கொஞ்சணுமா? என்னம்மா செஞ்சாலும் குத்தம், செய்யாட்டி குத்தம்னு என்ன பண்ணனாங்க? செய்யறது வரைக்கும் ஒழுங்கா செய்யணும் டி. இந்த ரூம் சுத்தப்படுத்துறேன்னு மத்த ரூம்ல குப்பையா போட்டு வச்சிருக்கீங்க. இது என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் கூட்டி சுத்தப்படுத்த சொன்னா இந்த உங்க ரூம் மட்டும் பசெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களாக்கும். மத்த இடத்துல யார் வந்து கூட்டுவா? அம்மா நீ என்ன சொன்ன? என்னல சொன்னேன் நானே? இந்த ரூம் நல்லா சுத்தப்படுத்தி வைங்கன்னு தானே சொன்னேன். மொத்த வீட்டையுமா சொன்னேன்? அம்மா அம்மா நான் சொன்னேனே கிட்ட எல்லாரும் மீதி அம்மா சொன்னாவண்டே. ஆனா இது கேட்கலமே. இது மட்டும் தான் சொன்னாவண்டே, புடிவாதமா நின்னு இது மட்டும் தான் சுத்தப்படுத்த விட்டாயின. என்னடி இப்படி பல்டி அடிச்சு பேச நீ தானே அப்படி சொன்ன? நீங்க சொன்னி. ஆப்ளு புளுகுறனி மாவ போய் சொல்லுதாம நம்பாத. நீங்க உங்களை நம்பர் என்ன நம்பாட்டி என்ன? உங்களை இனிமேல வேலை செய்ய சொல்லுவேனா? நான் வேலையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் டி. உங்களை மட்டும் நான் செய்ய சொல்லவே மாட்டேன். அம்மா பாய்ஸே பேசாம இருங்க டி. என்ன மறுபடியும் கோவப்படுத்தி பார்க்காதீங்க. அம்மா சொல்லிவிட்டேன். ஒரு பிள்ளைங்களாம் ஏன் மட்டும் வேலை பார்த்துட்டு கிடக்கு. இதுக்கு எனக்கு ஒரு வீடை கூட சொன்னதுக்கு இந்த பாடு படிச்சிருந்தாளுங்க. நான் தான் எல்லாத்தையும் பண்ணி தொலைன்னு போல. உனக்கு வேலை போகணும், ஏன் மட்டும் நேரம் ஆக போதே தெரியல. இவ்வளவு நம்பி போனதுக்கு எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும். இல்லை தின்றதுக்கு மட்டும் மக்களையே கேட்டாளுங்க.